வணக்கம், வெல்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரவுண்ட் 1 2023 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரவுண்ட் 1ஓட ஃப்ளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரவுண்ட் 1ல் எந்தெந்த நாளில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அந்த ஃப்ளோவை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கட் ஆஃபுக்கு ரவுண்ட் 1 நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் 1லேருந்து 22,721 அந்த ரேங்க் வரைக்கும் நமக்கு நடக்க போகுது. ரேங்க் 1லேருந்து 22,721 வரைக்கும் 761 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப்லேருந்து 177 கட் ஆஃப் வரைக்கும் இந்த ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ ரவுண்ட் 1 மாணவர்கள், அதாவது நீங்கள் இந்த ரேஞ்சில் இருந்தீங்க, ரேங்க் 22,761குள்ள இருந்தீங்க, இல்லை கட் ஆஃப் 177க்கு மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை கவனமாக பாருங்க. உங்களுக்கு இந்த ரவுண்ட் 1 ஃப்ளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரைடே 28ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஜூலை 28ஆம் தேதி 10 மணிக்கு உங்களோட போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் உங்களுடைய TNEA கொடுத்துருக்க லாகின் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த போர்ட்டலுக்குள்ளே என்டர் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட்டை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் உங்களோட பாஸ்வேர்டை வேறு யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி நீங்கள் சேஃபாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த எத்தனை நாள் உங்களுக்கு கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேலேருந்து சண்டே வரைக்கும் உங்களுக்கு 3 நாள் கண்டினியூஸாக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுக்கு ரஃபாக டாப் காலேஜஸில் உள்ள எல்லா பிரான்ச்சஸையும் உள்ளே கொண்டு வந்துடணும், உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீஆர்டர் பண்ண முடியும். இப்படி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் பெஸ்ட் காலேஜஸ்ன்னு நினைக்கிற காலேஜஸ் எல்லாத்தையும் SSN, PSG, தியாகராஜா, CEG இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே, அதில் உள்ள எல்லா பிரான்ச்சுமே நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரீஆர்டர் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ரீஆர்டர் பண்ணிட்டு சண்டே வரைக்கும் டைம் இருக்குது. சாட்டர்டே திருப்பி பாருங்கள், அதில் ஏதாவது சின்ன கரெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு சாய்ஸஸும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் நல்லா ரிவ்யூ பண்ணணும். எப்படின்னா, நீங்கள் உங்களோட 3rd சாய்ஸ் போட்டிருக்கீங்கன்னா, எனக்கு 4th சாய்ஸை விட 3rd சாய்ஸ் தான் நான் சேர விரும்புகிறேன், 4th சாய்ஸ் சேர முடியாத பட்சத்தில் 5th சாய்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு எல்லா சாய்ஸையும் போட்டு பார்த்துட்டு செல்ஃப் எக்ஸாமின் நீங்கள் பண்ணணும், கரெக்டான ஆர்டரில் இருக்கா இல்லையான்னு. சப்போஸ் நீங்கள் கரெக்டான ஆர்டரில் இல்லைன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் மட்டும் கரெக்டாக செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகும்போது உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஸோ 3 நாள் டைம் இருக்கு. நீங்கள் ஃப்ரைடே லாகின் பண்ணி டாப் காலேஜஸில் உள்ள எல்லா பிரான்ச்சஸையும் உள்ளே போட்டுருங்க. அடுத்து சாட்டர்டே 2 நாள் டைம் இருக்குது, சாட்டர்டே சண்டே. நீங்கள் பொறுமையாக அதை ரீஆர்டர் பண்ணி ஒவ்வொரு சாய்ஸையும் செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிவிட்டு போடுங்க. நீங்கள் மினிமம் ஒரு 25லேருந்து 50 சாய்ஸ் கூட வைக்கலாம். அது நீங்கள் சாய்ஸ் வைக்கிறது என்ன குவாலிட்டி ஆஃப் சாய்ஸ் நீங்கள் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து நம்பர் ஆஃப் சாய்ஸ் தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்தது இந்த 3 நாள் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 5 மணி வரைக்கும் நீங்கள் அந்த சாய்ஸ் லிஸ்ட்லேயே கீழே ஒரு லாக் ஆப்ஷன் இருக்கும். அந்த லாக் பண்ணால் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். எந்த மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த OTP என்டர் பண்ணதுக்கப்புறம் அது லாக் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும். இந்த லாக் பண்ணுறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ யாராவது உங்கள் லாகின் ஆல்ரெடி யாருக்காவது நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அக்சஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இது நீங்களே லாகின் பண்ணி லாக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சேஃப். ஓகே. சப்போஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாஸ்வேர்டு யார்கிட்டாவது கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றி சேஃபாக வச்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்டி யாருக்கும் உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க. நீங்கள் உங்கள் உங்களை ரிலேபிளான சோர்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் சாய்ஸ் போடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது.
ஸோ இந்த 3 நாள் முடிஞ்சு நீங்க சாய்ஸ் லாக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லாக் பண்ணுவீங்க, இல்லைன்னா லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. 31ஆம் தேதி 10 மணிக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல வந்து உங்களுக்கு எது வேணா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சாய்ஸ் நம்பர் 1, சாய்ஸ் நம்பர் 2, சாய்ஸ் நம்பர் 3, சாய்ஸ் நம்பர் 4, 5 இது மாதிரி சூஸ் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு சாய்ஸ் நம்பர் 4 தான் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றீங்கன்னா, சாய்ஸ் நம்பர் 4 வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாய்ஸ் நம்பர் 4ல நீங்க அக்செப்ட் பண்ணி சேர்ந்துருவீங்களா? சேர மாட்டீங்க. ஏன்னா நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி தான் இந்த சாய்ஸ் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் தேர்ட் சாய்ஸை விட ஃபோர்த் சாய்ஸை விட தேர்ட் சாய்ஸ் ரொம்ப விருப்பமானது, தேர்ட் சாய்ஸை விட செகண்ட் சாய்ஸ் ரொம்ப விருப்பமானது, செகண்ட் சாய்ஸை விட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரொம்ப விருப்பமானதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவீங்க? அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல 5 சாய்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், accept and join, in accept and move upward, reject and upward, reject and upward, move to next round. இது மாதிரி சாய்ஸஸ் இருக்கும். அதுல நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? நீங்க வந்து upward movement தான் சூஸ் பண்ணுவீங்க. upward movement தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு 4வது சாய்ஸ் தான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இன்னும் 3வது 2வது 1வது சாய்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? upward. நீங்க உண்மையா சாய்ஸ் ரொம்ப அழகா ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் தான் மூவ் பண்ணுவீங்க, நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்க வந்துச்சுன்னா அதை வந்து மண்டே வருது, ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. மண்டே டியூஸ்டே 31ஆம் தேதியும் 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2 நாள். ஓகே, திங்கள் செவ்வாய் 2 நாள் டைம் இருக்கு நீங்க சாய்ஸ் கொடுக்கறதுக்கு. அதாவது நீங்க அக்செப்ட் பண்றீங்களா, இல்ல அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்களா, இல்ல அடுத்த ரவுண்டுக்கு போறீங்களா, இல்ல டிக்ளைன் பண்ணி அப்வர்ட் கொடுக்குறீங்களா. இந்த சாய்ஸை டிக்ளேர் பண்ணிடுறேன், இதுக்கு மேல உள்ள சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா சேர்ந்துடுறேன். இந்த மாதிரி அதுல வந்து நீங்க வந்து சாய்ஸ் நல்லா ஃபில் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா நம்ம நல்ல நாலேஜ் கெயின் பண்ணி கண்டிப்பா சாய்ஸ் நல்லா ஃபில் பண்ணுவீங்க பட்சத்துல நீங்க என்ன கரெக்டா போடுவீங்க? அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் கொடுப்பீங்க. அண்ட் அப்வர்ட், அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் ஆப்ஷன் வந்து கொடுப்பீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைச்சா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தவிர்த்து மீது என்ன கொடுத்தாலும் உங்க சாய்ஸ் ஆப்ஷன் கரெக்டா இருந்ததுன்னா, ரொம்ப அக்யூரேட்டா போட்டிருந்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் மட்டும்தான் கொடுப்பீங்க. ஓகே, உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் கொடுத்துட்றீங்க. ஓகே, ஸோ இந்த 2 நாள் டைம் இருக்கு. ஸோ திங்கட்கிழமை காலையில தான் உங்களுக்கு வந்து வருது, ஆர்டர் வருது. உங்களுக்கு ஒரு 4வது ஆப்ஷன் கிடைக்குது, 5வது ஆப்ஷன் கிடைக்குது, 20வது ஆப்ஷன் கிடைக்குது, எந்த ஆப்ஷன் வேணாலும் கிடைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூட கிடைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைச்சதுன்னா நீங்க வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அக்செப்ட் அண்ட் ஜாயின் போட்டுடலாம். ஓகே, ஏன்னா அதுக்கு மேல மூவ்மெண்ட் கிடையாது. மற்ற ஆப்ஷன் கிடைச்சதுன்னா நீங்க அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் ஆப்ஷன் கொடுக்க முடியும். ஓகே, இந்த ஆப்ஷனை நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து மற்ற ஆப்ஷன்ல நீங்க செலக்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து சாய்ஸ் தப்பா ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா குவிட் அண்ட் மூவ் அப்வர்ட் போடுவீங்க, குவிட் த கவுன்சிலிங் போடலாம், இல்லைன்னா மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுப்பீங்க. இது எல்லாமே வந்து தப்பா சாய்ஸ் ஃபில் பண்றவங்க மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். நீங்க கரெக்டா சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் மட்டும்தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள் டைம் இருக்கு, யோசிச்சு அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் கொடுங்க. ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து கிடைச்சிடும். யாருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைச்சு அக்செப்ட்னு போட்டவங்க. சில சமயம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து அக்செப்ட் போட்டவங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு. அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைச்சு அக்செப்ட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா அதான் அட்மிஷன் ஆர்டர். அட்மிஷன் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு. அதாவது அக்செப்ட்னு போட்டவங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு. அக்செப்ட் போட்டவங்களுக்கு, அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் போட்டவங்களுக்கு
டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது. அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிச்சு. இப்போ என்ன பண்ணும், இந்த அக்செப்ட் அண்ட் அட்மிஷன் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னு சொன்னா அது அட்மிஷன் ஆர்டர் தான். நேராக போய் காலேஜில் போய் ஃபீஸ் பே பண்ணி சேர்ந்துட வேண்டியதான். அந்த காலேஜில் என்ன ஃபீஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அங்கே போய் சேர்ந்துட வேண்டியதான். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தவங்க டிஎஃப்சி, உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள டிஎஃப்சியை ரிப்போர்ட் பண்ணும். டிஎஃப்சியை ரிப்போர்ட் பண்ணும். அந்த டிஎஃப்சியில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் ஒரு 5000 பே பண்ணணும். அதே நீங்கள் ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் ஒரு 25000 பே பண்ணணும். ஓகே, அப்புறம் உங்களை சர்டிஃபிகேட்டை அங்கே சப்மிட் பண்ணணும். ஓகே, இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க நேராக போய் அட்மிஷன் போட்டுருவாங்க. அந்த காலேஜில் 2ஆம் தேதி வந்துடும். 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. 6ஆம் தேதிக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிடணும். 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். காலேஜ் ஜாயின் பண்ணிடும். அதான் இந்த கேண்டிடேட் இருக்காங்களே, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கினவங்க, அவங்க போய் ஜாயின் பண்ணிடுவாங்க காலேஜை. ஓகே, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வாங்கினவங்க வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தவங்க வந்து டிஎஃப்சியை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. டிஎஃப்சியை ரிப்போர்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த காலேஜுக்கு எந்த காலேஜ் சேர்ந்துருக்கீங்களோ அதை அக்செப்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சிம்பிளா சர்டிஃபிகேட் சரண்டர் பண்ணி 25,000, பிரைவேட் காலேஜ்னா 25,000, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் ஒரு 5,000 பே பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. மற்றவங்க எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு 5,000, பிரைவேட் காலேஜ் இருந்தால் 25,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா டிஎஃப்சி சொல்லுவாங்க. ஸோ இது எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே, புதன்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் டைம் இருக்கு உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு புதன்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை 5 நாள் டைம் கொடுக்குறாங்க. 5 days டைம் கொடுக்குறாங்க. இந்த 5 நாளுக்குள்ள நீங்க போய் காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும். யாரு? அக்செப்ட் அண்ட் ஜாயின் போட்டவங்க. யார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கணும்? நியாயமா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் போட்டு அதுவே கிடைச்சவங்க தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணு. புத்திசாலித்தனமா போட்டுண்டா. மற்ற சாய்ஸ் என்ன கிடைச்சாலுமே உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் கரெக்டா இருந்தா டெஃபினட்டா நீங்க அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் தான் கொடுக்கணும். மற்ற எந்த சாய்ஸ் நீங்க செலக்ட் பண்ணாலும் உங்க சாய்ஸ் லிஸ்ட் நீங்க தப்பா போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் போட்டு டிஎஃப்சில போய் ஃபீஸ் பே பண்ணிருங்க. ஃபீஸ் பே பண்ணி 5 days இந்த டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம்குள்ள நீங்க ஃபீஸ் பே பண்ணிருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், இதுதான் வந்து அட்மிஷன் ஆர்டர். அதாவது அப்வர்ட் கொடுத்தவங்களுக்கு அட்மிஷன் ஆர்டர் வந்து 9ஆம் தேதி வரும். இப்போ என்னாச்சு, அக்செப்ட் கொடுத்தாங்க, காலேஜ் சேர்ந்தாச்சு ஆல்ரெடி. அப்வர்ட் கொடுத்தவங்களுக்கு 9ஆம் தேதி எந்த காலேஜுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு 4th சாய்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ மூவ் ஆகி ஒரு 2nd சாய்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இது கிடைச்சிடும். இந்த 4வது சாய்ஸ் நமக்கு போயிடுச்சு. இது போய் இது கிடைச்சிருச்சு. 2வது சாய்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 2வது சாய்ஸ்க்குள்ள ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னு சொன்னா என்னது? அட்மிஷன் ஆர்டர். அட்மிஷன். ப்ரொவிஷனல்னு சொன்னா அட்மிஷன், டென்டேட்டிவ்னு சொன்னா டெம்பரரி. ஓகே, ப்ரொவிஷனல்னு சொன்னா ஃபைனல் அட்மிஷன் ஆர்டர். ஸோ அட்மிஷன் ஆர்டர் வந்து ஸ்லைடிங் கொடுத்தவங்க, அக்செப்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் கொடுத்தவங்களுக்கு அட்மிஷன் ஆர்டர் வந்துடும் 9ஆம் தேதி புதன்கிழமை. அதாவது 9ஆம் தேதி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு அட்மிஷன் ஆர்டர் வந்துடும். நீங்க போய் நேரா காலேஜை ரிப்போர்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜர். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா இந்த டைம்ல உங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை ரொம்ப கரெக்டா பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் தான் உங்களோட கரியரை டிசைட் பண்ண போறது. நல்ல காலேஜஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. காலேஜஸ் வந்து சாய்ஸ் லிஸ்ட்ல, நல்ல காலேஜஸ்லாம் சாய்ஸ் லிஸ்ட்ல உள்ள கொண்டு வந்து ப்ராப்பரா ரீஆர்டர் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணி ஒரு நல்ல கரியரை நீங்க அமைச்சுக்குவீங்க. அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆல் தி பெஸ்ட். பாய்.